தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவும் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. குடும்பக்கலை என்ற தலைப்பில் அருள்நிதி பேராசிரியர் கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்கள் நம்முடன் சிந்தனை தருவதற்காக வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அன்புடன் அழைப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கெல்லாம் சிறப்பாக நித்யானந்த தவம் நடத்திய பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு புகழ் வாழ்க. குருவின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு குடும்ப கலை அப்படிங்கிற தலைப்புல சிறிது நேரம் சிந்திக்கலாங்களா? ஆயக்கலைகள் 64 அப்படி சொல்லுவாங்க. அதுல மிகவும் முக்கியமானது குடும்ப கலை அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. யோக முறையில எளிய முறை குண்டலினி யோகம் என்ற ஒன்று முக்கியமானது. அதன் பிறகு உடற்பயிற்சி, அதற்கு மேலாக அகத்தாய்வு. அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று வினா எழுப்பி விடை காணுதல் என்ற அளவிலே வருகிற போது இந்த உடலெல்லாம் தெளிந்த போது மனமும் தூயதாக தெளிவாக இருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இருட்டுல இருக்கிற போது அங்கு நல்ல வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும்? மேல் தளத்துல இருந்து படியில இறங்கி வர்றோம்னு வச்சுக்கோங்க, விளக்கு இல்லை, சில சமயம் படி இருப்பதே தெரியலைன்னா என்ன ஆகும்? ஆனா படி இருக்கிறது என்று தெரிந்து விளக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போல்தான் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்ததை நடத்தி திருந்தி நாம் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கும் ஏற்றதோர் பயிற்சி தான் மனவளக்கலை அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அதற்கு மேலாக உடலை நன்கு உறுதியாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்கு பெருந்துணை புரியும் கலைதான் காயகல்ப கலை. அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு உயர வேண்டுமோ அந்நிலைக்கு உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சாரம் என்பதே ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, கல்ச்சர் என்ன சொல்லுவாங்க இல்லையா? கலாச்சாரம் என்ற வார்த்தை கலை கூட்டல் ஆச்சாரம் என பிரியும். கலை என்றால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி வாழ்வது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கலையை ஒத்ததுதான். அந்த கலையே மனிதனின் வாழ்க்கை. ஆனால் அந்த கலையினால் உடல் நலமோ மனவளமோ கேடுறாது பார்த்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பை தான் ஆச்சாரம் என்று வைத்தார்கள். கலை எவ்வளவு வளர்கிறதோ அவ்வளவுக்கு ஆச்சாரமும் வளர வேண்டும் அல்லவா? கலை வளர்ந்து கொண்டே போகும்போது ஆச்சாரம் இருந்த இடத்திலேயே புரண்டு கொண்டு இருக்கிறது. அதாவது பண்பாடு வளரல அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. பெற்றோர்கள் மூலமாக அந்தந்த இடத்தில் வரக்கூடிய கல்வியை தான் பண்பாடு என்பார்கள்.
தானாக இயல்பாக வரக்கூடிய கல்வியை தான் பண்பாட்டு கல்வி என்று சொல்றோம். பழைய காலத்துல இருந்த பண்பாட்டு கல்விக்கும் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே வரும் கல்விக்கும் ஒத்த முறையில வளர்ச்சி இருக்கணும். உண்மையிலே பண்பாட்டு கல்வி வளரல. இந்த வித்தியாசம்தான் துன்பங்களுக்கு காரணம். கல்வி திட்டத்துல உயிரை பற்றிய விளக்கமோ ஜீவகாந்த சக்தியை பற்றிய விளக்கமோ கிடையாது. இதனாலதான் மனம் எப்படி இயங்குகிறது என்பது யாருக்கு தெரியறது இல்ல. இன்பம் துன்பம் தோன்றுவதற்கான காரணமும் தெரியறது இல்ல. ஆனா அந்த இன்பமே வேண்டும்னு எண்ணி துன்பத்துக்குரிய காரியத்தையே செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா எப்பவுமே இன்பமா இருக்கணும் அப்படின்ட்டு துன்பத்துக்கான காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலேருந்து மாற வேண்டும்னா ஜீவகாந்த ஆற்றலின் பெருமையை தெரிந்து அதை உற்பத்தி செய்யக்கூடிய உயிராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிராற்றலை என்ன சொல்லலாம்? ஆன்மான்னு சொல்லலாம். அதை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு பெயர் தான் ஆன்மீக அறிவு என்பதாகும். உயிருக்கு மூலமானது இறையாற்றல். உயிர், அறிவு, இறையாற்றல் இந்த மூன்றும் மறைபொருட்கள். இந்த மூன்றையும் தெரிந்து கொள்வதற்கு நம் உடலில் நடக்கக்கூடிய இயக்கங்களை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்பதே ஆசை. அதுவும் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கும் மனிதர்களில் பெரும்பாலானோருக்கு இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் அப்படிங்கிற ஆசைதான் இருக்குது. நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் மனுஷன் அதற்கேற்றபடி உடலை, உயிரை, மனதை ஒழுங்காக செயல்படும் அளவில் வைத்து கொண்டிருக்கிறானா இல்லை. முற்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கான முறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். உடலை பற்றியும் உயிரை பற்றியும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான முறைகள் பற்றியும் ஆராய்ந்தார்கள். அதன் விளைவாக உடலில் உயிரை பரவவிட்டு நோயின்றி உடல் நலம் காக்கலாம், முதுமையின்றி எப்போதும் இளமையோடு இருக்கலாம், மனவளம் காத்து இன்பத்தோடு வாழலாம் என்று கண்டார்கள். இதைத்தான் சிவவாக்கியர் என்ன சொல்லுதார்? உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவால் மேனியும் சிவந்திடும் அருள் தெரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே என்று கூறுகிறார். வித்து சக்தியே உடலில் பரவ செய்வதற்கான பயிற்சி தான் காயகல்பம். காலங்காலமாக காயகல்பம் என்பது உண்ணு ஒரு வகை மருந்து என்று இந்த கருத்து தான் மக்களிடையே நிலவி வருகிறது. காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவதல்லால் அப்படின்னு தாயுமானவர் பாடியிருக்காரு. மருந்து லேகியம் இதையெல்லாம் சாப்பிட்டு காயகல்பமே அடைய முயற்சித்தார்கள். அது ஓரளவுக்கு உடலை சுத்தம் செய்யலாம். அதற்கு காயகல்பம்னு பேரை கொடுத்தாங்களே தவிர அது வேற ஒன்றும் இல்லை. காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதியாக வைத்துக் கொள்வது. காயகல்பம் என்பது தனி கலை என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுறாங்க. எளிய முறை குண்டலினி யோகா பயிற்சியில காயகல்ப பயிற்சி ஒரு உச்சக்கட்ட பயிற்சி ஆகும். நரம்புகளை முறுக்கேற்றி நீர்த்து போன விந்துவை கட்டுப்படுத்தி தூய்மை செய்து அதை உடலில் பரவ விட்டு உடலில் உள்ள எல்லா செல்களிலும் ஜீவகாந்த திணிவை அதிகரிக்க செய்து நோயின்றி உடலை பாதுகாத்து முதுமையை தள்ளி போட்டு இளமை நீடிக்க செய்து ஆயுளை விருத்தி செய்து நீண்ட காலம் வாழ வைக்க கூடியதும் அறிவு வளம், உடல் நலம், மன வளம் ஆகியவற்றை அளிக்கக்கூடியதுமான கலையே காயகல்ப கலையாகும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இது சித்தர்களோட தான் இந்த காயகல்ப கலை. எல்லாருமே இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு அப்படியே கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணும், அவங்க நல்ல உலக நலமாக வாழணும், பெருங்கருணையோடு தனது வாழ்நாட்களை அர்ப்பணித்து நல்ல பயிற்சிகளை எல்லாம் நம்மளுக்கு தந்தாங்க பெரியோர்கள், தத்துவ ஞானிகள், யோகியர்கள், சிந்தனையாளர்கள் அப்படின்னு. அந்த உலக சிந்தனையாளரோட தோன்றிய கருத்துக்கள் என்னன்னா, கடவுள் என்பது என்ன, உயிர் என்பது என்ன, ஏழ்மை ஏன் வருகிறது, துன்பமும் மரணமும் ஏன் சம்பவிக்கின்றன, இந்த கேள்விகளுக்கான விடை காண ஆயுள் முழுதுமே செலவழித்த பெரியோர்கள் பலர் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தா நம்ம புத்தருடைய இதை சொல்லலாம். மகிழ்ச்சியே சொல்லியிருக்காங்க ஒரு இதுல. என்னன்னா, புத்தர் பெருமானுடைய வாழ்க்கையை கவனித்தா அவரிடம் எழுந்த கேள்விகள் தான் உயிர் என்பது என்ன,
ஏன் மனிதனுக்கு துன்பமும் மரணமும் சம்பவிக்கின்றன? சமுதாயத்தில் ஏழ்மை ஏன் நிலவுகிறது? எது கடவுள்? புத்தருக்கு முடிசூட்டுவதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்தது. புத்தர் நல்ல சிந்தனையாளர், வேதங்களை கற்றவர். முடிசூட்டி கொண்டால் மக்களுடைய துன்பத்தை போக்க முடிய வேண்டும். மக்களிடம் என்னென்ன துன்பங்கள் நிலவி வருகின்றன அப்படின்னு ஆராய்ந்தாரு. அதை பற்றி விசாரித்தார். விசாரணையில நல்ல தெளிவான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கல. தானே தெரிந்து கொள்ள வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக நாள்தோறும் பல இடங்களுக்கு சென்று பார்க்கலான. ஒவ்வொரு இடமா போய் துன்பம் ஏன் வருது, ஏன் இறப்பு வருது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கா போக ஆரம்பிச்சாரு. மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு மேற்கண்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கேட்காது. அவங்களுக்கு விடை சொல்ல தெரியல. இவையெல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தெய்வம் என்பது என்ன? அவங்க தெய்வ செயல் அப்படி சொன்ன உடனே புத்தர் என்ன கேட்டாரு? அப்ப தெய்வம் என்பது என்ன என்ற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மந்திரிகளுக்கு விடை சொல்லவே முடியல. ஆனாலும் புத்தர் விடுவதா இல்ல. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களை அடிக்கடி கூப்பிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். இவர் சிம்மாசனம் ஏற வேண்டியவர் இப்பொழுதே இப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, ஏறிவிட்டா நம்ம கதிலாம் என்ன அப்படின்னு நினைச்ச அந்த மந்திரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சதி செஞ்சாங்க. என்னன்னா, அவருடைய தந்தையார், புத்தருடைய தந்தையார்ட்ட போய், உங்களுடைய மகனின் மனம் சரியில்லை, பைத்தியத்தின் அறிகுறி இருக்கு, இவரை சிம்மாசனம் ஏற்றுவதை தள்ளி போடுங்க அல்லது ரத்து செய்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு மன்னர் கேட்கிறார். இல்ல, நடுத்தரவுல ஒரு கிழவரை பார்த்தா அவரை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வராரு. நோய்வாய்ப்பட்டவர்களை வீட்டுக்கு போய் அவர்கள் உடல் நலம் பத்தி விசாரிச்சு அதை செய்ய வேணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு வர்றாரு. மரணம் சம்பவித்த இடங்கள்ல இவரே நேர்ல போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு கீழே இறங்கிட்டாரு. இதெல்லாம் அரசனுக்கு அழகா? சிம்மாசனம் ஏற போற அரசனுக்கு இதுதான் தொழிலா? எங்களை எல்லாம் கடவுள் என்பது என்ன நீ நிரூபிக்க வேண்டும்னு கேட்கிறாரு. இவையெல்லாம் சராசரி நிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மகனின் மனப்போக்கை புரிந்து கொண்ட புத்தருடைய அப்பா என்ன சொல்றாரு? முறையாக அவருக்கு பதிலளிக்க வேண்டும், விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக என் மகனை தனியாக ஒரு வீட்டில் வைத்து விடுங்கள், யாரும் அங்கே போகாமலும் அவனும் வெளியே வராமலும் பார்த்து கொள்ளுங்கள், நான் அவனுக்கு தக்க ஏற்பாடுகளை செய்கிறேன்கிறார். இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு அந்த மந்திரி எல்லாம் நினைச்சிட்டு புத்தரை தனிமைப்படுத்திட்டாங்க. அவருடைய மனைவி குழந்தை தவிர வேறு யாரும் அவர்கிட்ட பேச முடியாது. இந்நிலையில புத்தருடைய சிந்தனை அதிகமாக உயர்ந்தது. ஆனாலும் விளக்கம் கிடைக்காமலே காலம் சென்று கொண்டே இருந்தது. நான் இப்படி சோறு தின்று விட்டு தூங்கி கொண்டிருக்க பிறக்கவில்லை. இவ்வினாக்களுக்கு விடை காண வேண்டும், தான் நேரடியாகவே போய் காண வேண்டும், வெளியில் போக வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டே இருக்காரு. வெளியேற முடியல. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறது. இரவு 12 மணி, எல்லாரும் தூங்கி கொண்டிருக்காங்க. அப்போது புத்தர் வெளியேற நினைக்கிறார். வெளியேறும் போது குழந்தையும் மனைவியும் பார்க்கிறார். தனது மனைவிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. சொன்னா அவங்க எழுந்துட்டா நம்ம பயணம் வெளியே போக முடியாது இல்லையா, தடைபட்டு விடும் அப்படின்ட்டு கண்ணீர் சிந்திட்டு நடு இரவுல அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அதன் பிறகு பல இடங்கள்ல துன்பப்பட்டு பின் தன் கேள்விகளுக்கெல்லாம் விளக்கப்படுறார். விளக்கம் பெற்ற பிறகுதான் மக்களின் சிரமங்களை போக்குவதற்கு அதிகாரமோ வேறு எந்த வசதிகளோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அப்புறம் சன்னியாசம் எல்லாம் போறாரு. இதே போலதான் பெரிய பெரிய மகான்களுக்கு இக்கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இறந்து போனவர்கள் இல்லத்திற்கு சென்று அதிகமான விசாரணை செய்கிறார்கள் என்றால் ஏன் இறப்பு மனிதனுக்கு வருகிறது என்ற கேள்விதான் காரணம். உயிர் என்பது என்ன? உடலை விட்டு ஏன் உயிர் பெறுகிறது? இந்த தத்துவத்தை தான் ஆராய்கிறார்கள். அவங்க அதை ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பதில், இது ஏன் எதனால நடக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு. இதையேத்தான் சித்தர்களும் பிற்காலத்து தமிழ் சித்தர்களும் அப்படிதான் உடலை பற்றியும் இரண்டுக்கும் இடையே உள்ள உறவு பற்றியும் தெரிந்து கொண்டார்கள். அதனாலதான் மனிதன் நோய் இல்லாமல் வாழலாம், துன்பம் இல்லாது வாழலாம், அமைதியாக நட்புரிமையோடு அறிவுத்திறமையோடு வாழலாம், இன்னும் மரணமே இல்லாமலும் வாழலாம் என்பதையும் தெரிந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம விரும்பியவங்களுக்கு அதற்கான பயிற்சிகளையும் கத்துக் கொடுத்தாங்க. ஆனா சித்தர்கள் பாடலாக எழுதி வச்சதுனால அந்த பாடல்கள் மக்களிடையே போய் சேரல. அது மக்களுக்கு புரியவும் இல்லை. சாதாரணப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு புரியல. அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதனால அதை கடைபிடிக்க முடியாம தெரியாம இருந்தது. நம்ம மகரிஷி அவங்க 40 ஆண்டு காலம் அந்த பயிற்சியை செய்து, இந்த சித்தர்களுடைய இந்த பயிற்சியை செய்து தன்னையே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதனுடைய நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
இப்போ நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, மனவள கலையில இருக்கு. அவங்க வந்து எளிய முறை குண்டலினி யோகம் அப்படி கொண்டு வந்து, மனவள கலை அப்படி கொண்டு வந்து அதுல வந்து உடற்பயிற்சி, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியானம், ஆஹ் அகத்தாய்வு, தற்சோதனை எல்லாம் கொடுத்தாலும் உயிருக்கு காயகல்ப பயிற்சி அப்படின்னு கொடுத்தாங்க. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனாலதான் அதை அப்படியே நமக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சா மனுஷங்க நல்ல மனிதர்கள் வந்து தன்னுடைய உடலை நல்லா வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நோய் நொடியின்றி இருக்கலாம், வாழ்க்கையில நல்ல இன்பமாக இருக்கலாம், குழந்தை இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும்படி எளிமையா கொடுத்தாங்க இல்லையா மகரிஷி அவர்கள். காயகல்பங்கிறது, காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் அது உறுதிப்படுத்துவது. இதத்தான் வந்து கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே அப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு. அதேது மூலமாங்குளத்தினில் முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்தரித்து நாலுகட்டு அரிப்பீரில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலம் உண்ட கண்டர் பாதம் அம்மையர் பாதம் உண்மையே அப்படின்னு சிவபக்தியர் சொல்றாரு. வாயு பழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுட்பெருக்கும் உண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதே மாதிரி இது விநாயகர் அகவல்ல கூட சொல்லியிருப்பாங்க ஔவையார். மூலாதாரத்தில் மூண்டலுங்கணலை காலால் நெருப்பி கழுத்திரு வித்தே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதேதான் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஆய கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயகல்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகும் உடல் விழுந்தால் மாயம் எனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள ரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் ஒழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகாக இந்த கவியில சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆயக்கலைகள் மொத்தம் 64, ஆயக்கலைகள் மொத்தம் அப்படி 64 கணக்கெடுத்தாங்க இல்லையா. அந்த அனைத்தையும் அந்த ஆயக்கலைகள் 64 அனைத்தையும் கத்துக்கிட்டாலும் இந்த காயகல்பம்னு கலையை கற்காவிட்டால், இந்த காயகல்பத்தை கத்துக்காலன்னா அது கற்றதுனால உடல் இந்த மண்ணுக்கு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மாயம் எனும், அதாவது கண்ணுக்கு தெரியாத மாயமா இருக்கின்ற காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள ரகசியங்களை விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் ஒழிய உலகெங்கும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும். இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்க தீய வினைகள்லாம் நீங்கி துன்பமெல்லாம் நீங்கி நல்லா வாழலாம் அப்படி சொல்லி மகரிஷி அவங்க சொல்றாங்க. காயகல்ப கலையை பத்தி அழகாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் எளிதில் செய்யக்கூடிய பயிற்சியை தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. 14 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகள் செய்யலாம். பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து பூப்பேதியுடன் செய்யலாம். ஆண் குழந்தைகள் 14 வயதுக்கு மேல செய்யலாம். பாருங்க, இந்த பயிற்சியை காயகல்பங்கிற பயிற்சி பாருங்க, ஒரு ஏன் குடும்ப கலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை இப்படியே எடுத்துக்கலாம். குடும்பத்துல உள்ளவங்க அம்மா அப்பா, அதாவது வயதானவங்களும் செய்யலாம். அதாவது முதுமையை தள்ளி போடலாம், மரணத்தை தள்ளி போடலாம், முதுமை வருவதை தடுக்கலாம். அது அதே மாதிரி குடும்பத்துல உள்ள அம்மா அப்பா குழந்தைகளுக்கு 14 வயசு மேல உள்ள குழந்தைகள் கத்துக்கும் போது அவங்க படிக்கின்ற போது நல்ல ஞாபக சக்தியோட இருக்கலாம், நல்ல நினைவாற்றல் இருக்கிறது செய்யும் போது. அப்போ அவங்க வந்து நல்ல அவங்களால வந்து படிக்கும்போது அது படிப்புக்கு மிகவும் உதவியா இருக்குது. அதே மாதிரி படிப்புக்கு உதவியா இருக்குது. இந்த சமுதாயத்துல உள்ள ஒழுக்கமான குழந்தைகளா போதை இதுல எல்லாம் அடிமை ஆகாம சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளா வாழ முடியும் அவங்களால. இப்படி இந்த குடும்பத்துல அது மாதிரி பெண்களுக்கும் மிகவும் உதவியா இருக்கு. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வராம அது இருக்குது. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த காயகல்பம் இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே உதவியா இருக்கிறதுனாலயோ இந்த குடும்ப கலை அப்படின்னு கூட மகரிஷி சொல்றாங்க. உடல் உறுப்புகளும் மூளையும் நலத்தோடு வளத்தோடு எங்க செய்தால் இப்பயிற்சியில மன நிறைவும்
அமைதியும் நீண்ட ஆயுளும் உண்டாகும். நரம்புகள்ல முறுக்கேறி வலுப்பெறும், நரம்பு தளர்ச்சி நீங்கிரும். ஆஸ்மா நோய் உள்ளவங்க எல்லாம் தவறாம இந்த காயகல்ப பயிற்சி செஞ்சு வந்தா இந்த நோயினோட வேகம் குறையும், அதிகமா தொந்தரவு கொடுக்கறது குறையும். அதே மாதிரி ஈஸ்னோபிலியான்னு சொல்லுவாங்கல்ல, இழப்புனை, அது கூட ஆஹ் இந்த காயகல்ப பயிற்சி செய்யறதுனால கம்மியாகும். இத குணப்படுத்தவே முடியும். தூக்கமின்மையா துன்பப்படுவர்கள் காயப்பயிற்சி செய்து வர 1 வாரத்திற்குள்ளாக நன்றாக தூக்கம் வரும். பயிற்சி செஞ்சு வர வர உடலில் அளவுக்கு அதிகமாக இருக்க தண்ணீரை குறைத்து விட்டும், சதை அதிகமாக இருந்தாலும் அதையும் குறைத்து விடும். தொப்பை குறையும். காயக்கல்ப மூல நோய், மூட்டு வலி, இந்த மாதிரி தைராய்டு குறைபாடு செய்யலாம். நீரிழிவு நோய் இருப்பவர்கள் பயிற்சி செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா 2 மாசத்துல முழுமையா குணமாயிடும். நோய்க்காக வேறு மருந்துகளை உட்கொண்ட ரத்தத்தில் ஒரு சர்க்கரையை குறைத்து விடும், ஒரு அளவோடு நிற்காது. மேலும் குறைத்து கொண்டே போகும். சர்க்கரையின் அளவு குறைந்து ஆள் நடக்க முடியாது. காயக்கல்ப பயிற்சி செய்து வர சர்க்கரையினோட அளவு இயல்பாக இருக்கும். நீங்க வெறும் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டே வந்தா அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். அது காயக்கல்ப பயிற்சி செய்ய செய்ய என்னதுல இயல்பா இருக்கும். உடல்ல உள்ள அணு அடுக்கு சீர்குலைவெல்லாம் சரியாகும். உடல் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கருவழியே வந்த நோய்கள் குணமாக விடும். அதை ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. உடல் வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை உண்டாகும். பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளை கருவில் திருவுடைய குழந்தைகளாக இருப்பாங்க. முடக்குவாத நோய், தலைவலி, எல்லா நோய்களையும் இதுல சரி பண்ணிடலாம். ஆயக்கற்ப பயிற்சியில் உடனுடைய கருத்து நோக்கம் ஆரோக்கியம்னா மனித குலத்திற்கு மிக அவசியமான ஒரு பயிற்சி முறை. உடல் நலம் கெடாது வைத்துக் கொள்ளணும், மன வளத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ளலாம். நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் நட்பு நலம் காத்து எப்போதும் ஒரு இனிமையான உறவு வைத்துக் கொள்ளலாம். செய்யும் செயல்ல முழுமையா ஈடுபட்டு பூரணமான பலன்களை அடையலாம். காயகல்ப பயிற்சி செய்யறதுனால பிறரிடம் இருக்கிற வெறுப்பு குறைஞ்சிரும். கடிஞ்சு பேசுறது, போதைப் பொருட்களை உட்கொள்வது போன்ற தேவையற்ற பழக்கங்கள்லாம் தானாகவே குறைந்து நின்றுரும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுது பாருங்க. அந்த காயகல்ப பயிற்சி செய்யும் போது அஸ்வினி முத்திரை செய்யறோம்லே, அது சாந்தி யோகம். சாந்தி யோகமும் ஓஜஸ் மூச்சு செய்யறதுனால துரிய நிலை நன்றாக செயல்படும். 6 ஆதாரங்களையும் எங்கேன்னு தடை இருந்தாலும் அத்தடையும் நீங்கிடும். எந்த தியானம் செய்வவங்களுக்கும் காயகல்ப பயிற்சி மிக உகந்ததாக இருக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டாகும். உணவு சாப்பிடுறதுல உணவு கட்டுப்பாடு இருக்கு. இவ்வளவு சிறந்த இந்த பயிற்சிய நாம என்ன பண்றோம், இதுதான் குடும்ப கலை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. மிக தேவையான ஒன்று. குண்டலினி யோகம் செய்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு வேணும் இல்லைங்களா? அந்த உயிராற்றலுக்கு வித்து ஆற்றலும் வேண்டும். இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் காயகல்பம். அதாவது குண்டலினி யோகம் செய்யறதுக்கு உயிராற்றல் தேவை. அந்த உயிராற்றல் தேவைக்கு என்ன வேணும், வித்து ஆற்றலும் வேணும். இதுக்காக நம்ம காயகல்ப பயிற்சியை செய்யறோம். காயகல்பம் குண்டலினி யோகத்திற்கு உதவியாக இருக்கிறது. குண்டலினி யோகம் காயகல்பத்திற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவேதான் 2 வழியிலும் நாம் உடலையும் மனதையும் இணைத்து முன்னேற பயிற்சி செய்கிறோம். இதுதான் குடும்பங்கள்ல இதைத்தான் சொல்றாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கு, இந்த 3ஐயும் ஒண்ணுக்கு தொடர்புடையதாக இருக்கிறதுனாலதான் இந்த மனவள கலை, எளிய முறை குண்டலினி யோகம் என்கிற இந்த மனவள கலைய நம்ம குடும்ப கலை அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க. இது குடும்பங்களுக்கெல்லாம் மிக அவசியம். ஆகவே தான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறை குண்டலினி யோகம் என்னும் இந்த மனவள கலையை குடும்ப கலை அப்படின்னு சொல்றாங்க. நாமும் இந்த பயிற்சிகள் எல்லாம் தவறாது செய்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நம்மால் இந்த சிறு தொண்டினை செய்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. மிக அருமையான சிந்தனைங்கம்மா.